வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ஈஸ்வரி, 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 ஈஸ்வரி. டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? என்ன மாமா இதெல்லாம்? விவாகரத்து கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வச்சிருக்கீங்க. என்னது மாமாவா? ஏன் இவரை கை நீட்டி அடிச்சு அவமானப்படுத்துறப்ப மாமான்னு தெரியலையா? நீ செஞ்ச வேலைக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பாம வேற என்ன பண்ணுவாங்க? அத்தை, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. ஆமா ஆமா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல, உனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும். ஏதோ சமாதானம் பேசணும்னு வந்தார் இவர், அவரே அடிச்சிருக்க. அது போதாதுன்னு நாயை கேட்க வந்த ஈஸ்வரியை அடிச்சிருக்க. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடியா நீ? அத்தை, அதெல்லாம் உண்மைதான் அத்தை, நான் இல்லைன்னு சொல்லல. அவ்வளவுதான், நீயே ஒத்துக்கிட்ட, அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாங்க தான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கோம்ல, அதுல கையெழுத்து போட்டு அனுப்பு. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கலாம். மாமா, என்ன மாமா அத்தை இப்படி பேசுறாங்க? வேற எப்படி பேசுவாங்க? அத்தை விடுங்க அத்தை, எதுவா இருந்தாலும் நீங்க ஈஸ்வரியை கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். அதெல்லாம் பேச முடியாது. நீங்க இருங்க. ஈஸ்வரி, 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 வா ஈஸ்வரி, ஈஸ்வரி. என்ன இவ்ளோ சவுண்டா இருக்கு? ஈஸ்வரி, யாரா இருக்கும்? ஈஸ்வரி, ஈஸ்வரி, வா ஈஸ்வரி, 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 சீக்கிரமா வா. ஏன் நான் பயந்துருவேனா? நான் சொன்னா ஈஸ்வரி எல்லாத்தையும் மறந்துட்டு என் பின்னாடி வந்துருவா. பாக்கறியாடா? இப்படியே நானும் ரம்யாவும் பழகுனா அதுல என்னடா தப்பு இருக்கு? டேய், நான் இப்பவே ஈஸ்வரி கிட்ட போய் பேசுறேன். நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றேன். அத பார்த்துட்டு அவ என் கூட நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டே இருப்பா. பாக்கறியாடா? நீங்க என்னதான் அவ நல்லதுக்காக பண்ணாலும் உங்க பேச்ச அவ கேட்க மாட்டாங்க. நீங்க வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா அவளுக்கு இப்ப நான் தான் தேவை, நீங்க இல்ல. அவகிட்ட எந்த மாதிரி நடிச்சா அவளுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன், சரியா? எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. போங்கடா. நீ என்னதான் ஈஸ்வரி கிட்ட என்ன பத்தி சொன்னாலும் அவ மனசுக்குள்ள நான் ஆழமா பதிஞ்சிட்டேன்டா. அவ என்னோட அடிமை மாதிரி. அவளை வச்சே உங்க மொத்த குடும்பத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வரேன்டா. உன் அப்பா அம்மா எல்லாரையும் என் காலில் விழுந்து கதற வைக்கிறேன். போடா. ஈஸ்வரி, ஈஸ்வரி, வா ஈஸ்வரி. என்ன பண்ணிட்டு இருக்க? வா ஈஸ்வரி. இன்னைக்கு அவரை உண்டுலன்னு ஆக்குறேன். ஈஸ்வரி, என்னங்க ஈஸ்வரி, என்னங்க அவன் கத்திட்டு இருக்கான்? எதுக்கு பண்ணி கத்திட்டு இருக்க? வெளியில போ முதல்ல. நீங்க சும்மா இருங்க, நான் ஈஸ்வரி கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேச போறீங்க? ஈஸ்வரி, ஏய், நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். ஆமா, இப்ப எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்கீங்க? ஓ, மறுபடியும் நடிக்கணுமா? அதான் என்ன, என் அப்பாவை, என் அண்ணனு, என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அடிச்சிட்டீங்களே. இன்னும் இருக்கிறது என் அம்மா ஒருத்தர் தான், அவங்களையும் அடிக்கணுமா? என்ன ஈஸ்வரி நீயும் இப்படி பேசுற? உங்ககிட்ட வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? இப்ப என்ன, நீங்க வந்து என்ன கூப்பிட்டதும் நான் உங்க பின்னாடியே உங்க வீட்டுக்கு வந்துடணும், அப்படிதானே? அந்த நினைப்புல தானே இங்க வந்திருக்கீங்க.
அப்படி சொல்லிதானே இப்ப என் அண்ணனுங்களையும் போட்டு அடிச்சிருக்கீங்கல்ல? நானா? ஓ, இது எப்படிடா இவளுக்கு தெரியும்னு வேற பாக்குறீங்களா? காட்டுறேன் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. ம். டேய், நான் இப்பவே ஈஸ்வரி கிட்ட போய் பேசுறேன். நீ இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுன்னு ஃபீல் பண்ணி சொல்றேன். அத பார்த்துட்டு அவ என் கூட நாய்க்குட்டி மாதிரி வந்துட்டே இருப்பா. பாக்குறியாடா? நீங்க என்னதான் அவ நல்லதுக்காக பண்ணாலும் உங்க பேச்ச அவ கேட்க மாட்டாடா. நீங்க வேணுமா இல்ல நான் வேணுமான்னு கேட்டா அவளுக்கு இப்ப நான் தான் தேவை, நீங்க இல்ல. அவகிட்ட எந்த மாதிரி நடிச்சா அவளுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன், சரியா? எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. போங்கடா. நீ என்னதான் ஈஸ்வரி கிட்ட என்ன பத்தி சொன்னாலும் அவ மனசுக்குள்ள நான் ஆழமா பதிஞ்சிட்டேன்டா. அவ என்னோட அடிமை மாதிரி. பாத்தியா 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 பாப்பா, இவன் என்ன நினைச்சிட்டு இங்க வந்திருக்கானு? இவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ எடுத்து நாங்க அனுப்பணும். இல்ல ஈஸ்வரி, நான் இப்பெல்லாம் பேசவே இல்ல. எல்லாத்தையும் மொத்தமா மாத்தி இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, நீங்க ஒண்ணுமே பண்ணல, நாங்க தான் எல்லாமே மாத்தி வச்சிருக்கோம். கொஞ்சம் அளவா புழுகுடா. என்ன சொன்ன? நீ வந்து கூப்பிட்டா அந்த ரம்யா விஷயத்தெல்லாம் மறந்துட்டு உன் கூட அப்படியே ஈஸ்வரி வந்துருவாளா? எங்க கூப்பிடு, என் தங்கச்சி வராளான்னு பாப்போம். கூப்பிடுறா. ஏய், பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா? நல்லா இப்ப கூட அடிக்க கை நீட்டுறான். ஈஸ்வரி போய் சொல்றாங்க. ஈஸ்வரி, டேய், ஏண்டா எப்ப பார்த்தாலும் நீ கை வாங்கிட்டே இருக்க? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது? இங்க பாரு, ஏதோ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தான் என் பசங்க அமைதியா இருக்காங்க. சொன்ன உன்னை இங்கேயே வெட்டி கண்டம் துண்டமாக்கிடுவாங்க, ஜாக்கிரதை. ஈஸ்வரி, இவங்களை நம்பாத. இவங்க எல்லாருமா சேர்ந்து என்ன ஒரு மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சத்தியமா நான் இந்த மாதிரி பேசவே இல்லை. என்னை தூண்டி விட்டு என்னை அடிக்க வச்சதே உன் அண்ணனுங்க தான். நான் பேசுனதையே அப்படியே மாத்திருக்காங்க. ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் என் கூட வா. ஈஸ்வரி, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஈஸ்வரி ப்ளீஸ், அப்பதான் நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும். ஓஹோ, எல்லாரும் இருக்கும் போதே அவளை பேசி ஏமாத்த முடியாதுன்னு தனியா கூப்பிடுறியா? அண்ணா நீ சும்மா இருண்ண, நானே பேசிக்கிறேன். இப்ப என்னங்க, என்ன தனியா கூப்பிட்டு என்கிட்ட என்ன பேச போறீங்க? நான் தப்பே பண்ணல, என்ன நம்புன்னு சொல்ல போறீங்க அதானே? இல்ல முதல்ல என்ன பத்தி நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்பிடுவேனா? எப்போ நீங்களும் அந்த ரம்யாவும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கிற விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே உங்க மேல இருந்த நம்பிக்கைலாம் உடைஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னென்னலாம் போய் சொல்லி என்ன கன்வின்ஸ் பண்ணலாங்கிற நினைப்புல வந்திருக்கீங்க நீங்க. ஐயோ ஈஸ்வரி, ச்சே. நான் ஒத்துக்கிறேன். ரம்யா விஷயத்தை உன்கிட்ட சொல்லாம மறைச்சது தப்புதான். ஆனா அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லாம இல்ல. நீ ரொம்ப சென்சிட்டிவ். இது உனக்கு தெரிஞ்சா அது நம்ம கல்யாண வாழ்க்கையை பாதிக்கும்னு தான் நான் சொல்லல. நீயே சொல்லு, நானும் ரம்யாவை லவ் பண்ணணுங்கிறத உன்கிட்ட சொல்லியிருந்தா அதை நீ கேஷுவலா எடுத்திருப்பியா? சத்தியமா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ரம்யா கூட வெறும் ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகினேன். எனக்கும் ரம்யாவுக்கும் நடுவுல நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. ஈஸ்வரி, என்னைக்கு நான் கழுத்துல தாலி கட்டினோ அப்பவே ரம்யாவை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். ஒரு புருஷனா இது நாள் வரைக்கும் உனக்கு உண்மையா மட்டும்தான் இருந்தேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஈஸ்வரி, தயவு செஞ்சு என்ன நம்பு ஈஸ்வரி, ப்ளீஸ். நம்பினதெல்லாம் போதுங்க. உங்களை நம்பிதான் நான் பெரிய முட்டாளா இருக்கேன். இதுக்கு மேலலாம் உங்களை நம்பவே முடியாது. அதான் தெளிவா எனக்கு உங்க கூட வாழ விருப்பமே இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேனே. இன்னும் வேற என்னதான் எதிர்பார்க்கறீங்க என்கிட்ட இருந்து?
என்ன ஈஸ்வரி, நீ டைவர்ஸ் கேட்டா நான் உடனே கொடுத்துடணுமா? சேர்ந்து வாழதான் கல்யாணம் பண்ணும். இப்படி பிரிஞ்சு போறதுக்கு எதுக்கு கல்யாணம்? அதேதான் நானும் கேக்குறேன். மனசுல இன்னொருத்தைய வச்சுக்கிட்டு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி தொலைச்சிங்க? ச்சே. அப்பா சாமி, போதும் போதும். நீங்க கொடுக்க போற எந்த விளக்கத்தையும் கேட்கறதுக்கு நான் தயாராவே இல்ல. என்ன விட்டுருங்க தயவு செஞ்சு. நான் அனுப்பின டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நீங்க போய் உங்க அருமை காதலியோட சந்தோஷமா இருங்க. ஐயோ ஈஸ்வரி, எங்களுக்குள்ள காதல் இல்ல, எதுவும் இல்ல. ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுற? அப்பா, இதுக்கு மேல இவரோட பேச எனக்கு விருப்பமே இல்லப்பா. முதல்ல வெளியே போக சொல்லுங்க இவரை. ஈஸ்வரி, ஈஸ்வரி, ஈஸ்வரி. ஏய், அவதான் பேச இஷ்டம் இல்லைன்னு சொல்லி உன்னை போன்னு சொல்றான்ல, அப்புறம் என்னடா ஈஸ்வரி ஈஸ்வரி நீ ஏழை விட்டுட்டு இருக்க? வெளில போடாமல. டேய், இவன் சொன்னாலாம் கேட்க மாட்டான், இழுத்து வெளியே தள்ளுங்கடா. ஈஸ்வரி, ஈஸ்வரி, ப்ளீஸ் ஈஸ்வரி, 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 நான் சொல்றேன். ஈஸ்வரி, ஏய், வாடா. ஈஸ்வரி, அதான் சொல்லி எனக்கு நடுவுல எதுவும் இல்ல ஈஸ்வரி. புருஷன் ஈஸ்வரி, 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 சொல்றேன் கேளு ஈஸ்வரி. சும்மா நடிச்சிட்டு ஈஸ்வரி, விடுங்கடா என்ன. ஈஸ்வரி, ஓடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு ஈஸ்வரி. விடுங்கடா ஈஸ்வரி, நான் உனக்கு துரோகம் பண்ணல ஈஸ்வரி. ஈஸ்வரி, இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. போட வெளியே. ஈஸ்வரி, இருக்க திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க. போட வெளியே. ஈஸ்வரி, 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 என் மேல எந்த தப்பு இல்லை ஈஸ்வரி. அப்பா, இனிமே அவன் வரவே மாட்டான்ப்பா. அப்படியே வந்தாலும் உயிரோட திரும்பி போக மாட்டான். ஈஸ்வரி, ஈஸ்வரி, கதவை திறங்க. ஈஸ்வரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளு ஈஸ்வரி. தயவு செஞ்சு என்ன நம்பு ஈஸ்வரி. ஈஸ்வரி, 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 கதவை திற ஈஸ்வரி. ஈஸ்வரி, ஈஸ்வரி, ரேணுகா, இங்க வா. ஏன் என்னம்மா? வா, இதுல மளிகை சாமான் லிஸ்ட் எழுதியிருக்கேன். கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துருமா. இப்ப வா, காலையில போறம்மா. இல்லடி, எப்படியும் சரவண ஈஸ்வரியை கூட்டிட்டு வந்துருவான். நம்ம ஈஸ்வரி சக்கரை பொங்கல்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. அதான் வெல்லம் பச்சரிசி எல்லாம் எழுதியிருக்கேன். இப்ப போய் நீ வாங்கிட்டு வந்துட்டேன்னா அவங்க வரும்போது நான் செஞ்சு வச்சிருவேன். இந்த பாரு, அடேங்கப்பா, மருமகள்னா அவ்வளவு ஸ்பெஷலாமா? இந்த மாதிரி ஒரு நாளாச்சும் எனக்கு ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்துருப்பீங்களா? எல்லாம் என் நேரம். வாயாடாம நான் சொன்னதெல்லாம் போய் வாங்கிட்டு வா போ. சரிம்மா. அப்புறம் ரேணுகா, சாமிக்கு வைக்கிறதுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கிக்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு கற்பூரமும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. ஆரத்தி எடுக்கணும்ல, போய் சீக்கிரம் வாங்கிட்டு வந்துரு. சரி அம்மா, அண்ணா வந்துருச்சுமா, பாருமா.
அண்ணே வாண்ணே அண்ணே அண்ணே அண்ணா அண்ணி எங்கண்ணே அண்ணே அண்ணி எங்கண்ணே வெளியில நிக்கிறாங்களா அண்ணி 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 அண்ணே எங்கண்ணே அண்ணிய காணோம் என்னண்ணே வெளியே போய் பார்த்தா அண்ணிய காணோம் எங்கண்ணா அண்ணி என்னாச்சு சரவணா? ஈஸ்வரி வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா? அப்படியாண்ணே அண்ணி வரலையா? ஆமா, அவ வரல. இனி வரவும் மாட்டா. ஏன் சரவணா, நீ மன்னிப்பு கேட்டும் ஈஸ்வரியோட மனசு மாறலையாப்பா? முதல்ல அவ என் மன்னிப்பு கேட்கிற மனநிலையிலேயே இல்லம்மா. நான் போனம்மா, அங்க அவளோட அண்ணனுங்க 2 பேரும் இதுக்கு மேல எனக்கு இவரோட பேச விருப்பமே இல்லப்பா. எது உண்மை எது பொய்ன்னு கூட புரிஞ்சுக்காம ஈஸ்வரி பேசுறா. இதுல எப்படிமா என்னால அவளை கன்வின்ஸ் பண்ண முடியும்? ஒத்துக்கிறேன், நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா ஈஸ்வரி நான் சொல்றத காது கொடுத்து கூட கேட்க தயாரா இல்லம்மா. எல்லாத்துக்கும் மேல அவ அண்ணனுங்க. நானும் ஈஸ்வரியும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவனுக்கு குறியா இருக்கானுங்கம்மா. அதனாலதான் நான் பேசாத ஒரு விஷயத்த பேசின மாதிரி மாத்தி அவ மனசுல என்னை பத்தி தப்பான எண்ணத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது கூட புரியாம இவளும் இஷ்டத்துக்கு பேசுறா. எனக்கு வந்த கோவத்துக்கு அங்கேயே அவனுக்கு 2 பேரையும் வெட்டி வீசிடலாமான்னு தோணுச்சுமா. சரவணா, என்ன வேற என்னமா பண்ண சொல்றீங்க? அவனுக்கு பிளான் பண்ணி இப்படி பண்றானுங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே இவளும் நடந்துக்கிறா. இனிமே என்ன செஞ்சு அவ மனசை மாத்தணும்னு எனக்கு தெரியலமா. அதுக்காக நீ திரும்ப கோவப்பட்டா அதனால ஏற்படுற இழப்பு நம்மள தானே சரவணா பாதிக்கும். நீ ஏற்கனவே அவகிட்ட கோவப்பட்டு கை நீட்டினதுனாலதான் இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசாயிருக்கு. இப்போ திரும்பவும் நீ கோவப்பட்டனா ஈஸ்வரிய சமாதானப்படுத்தவே முடியாது. திரும்ப அவ சமாதானம் ஆவான்னு எனக்கு தோணலம்மா. இந்த வெறுப்பை சரி பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. இனிமே நடக்கிறது நடக்கட்டும். சரவணா, அண்ணே சரவணா, என்னம்மா இது இப்படி ஆயிடுச்சு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அண்ணி வந்துருவாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அண்ணன் சொல்றத பார்த்தா அண்ணி திரும்பவே வரவே மாட்டாங்க போலியம்மா. இதுக்கப்புறம் என்னம்மா பண்றது? தெரியல ரேணுகா. ஆனா ஒண்ணு, இன்னாரோட இன்னார் சேரணும்னு கடவுள் ஒரு கணக்கு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. திரும்பவும் அந்த கடவுளே சரவணனையும் ஈஸ்வரியையும் ஒன்னு சேர்த்து வைப்பாருன்னு நம்புறதை விட வேற வழியே இல்ல. இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். பார்க்கலாம்.
ராஜசேகர், ராஜசேகர், யோ ராஜசேகர், வெளியே வாயா. யோ எங்கேயா போய் ஒளிஞ்சிருக்க? முதல்ல வெளியே வாயா. என்ன போஸ் கொடுத்துட்டு நின்று இருக்க? வாயா இங்க. என்னையா என்ன பாக்குற? அடையா விருந்தாளியா நான் வந்து நிக்கிறேனா? நீ செஞ்ச வேலைக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு போலாம் தான் வந்து. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசிக்கலாம் வாங்க. டேய், உன்கிட்ட உட்காந்து பேசி உறவு கொண்டாடுறதுக்கு நான் வரல. நீ செஞ்ச காரியம், ச்சே, நான் என்ன தப்பு செஞ்சேன்? ஏயா, உன் பொண்ணை என் பையனுக்கு கட்டி வைக்கலான்ற நல்ல எண்ணத்துல தானே பொண்ணு பார்க்க வந்தோம். அன்னைக்கு ஏதோ என் பொண்ணு கை நீட்டினா அதனால அந்த சம்பந்தம் நடக்காம போச்சு, அவ்வளவுதானே? அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? ஏயா, அது நடக்காம போச்சேன்னு அப்படியே விட்டு தொலைச்சிருந்தா நாங்க பாட்டுக்கு நிம்மதியா போயிருப்போம்ல. ஊர்லயே இல்லாத ஒரு தங்கமான மாப்பிள்ளைன்னு சொல்லி ஒரு கேடு கெட்ட பையனை என் பொண்ணுக்கு கட்டி கொடுத்த என் பொண்ணோட வாழ்க்கைய கேள்விக்குறியாக்கிட்டல நீ. என்னைய புரியாத மாதிரி முடிக்கிற? நான் யார பத்தி பேசுறேன்னு உனக்கு புரியல, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? தவறு, இந்த உலகத்திலே ரொம்ப நல்லாவேன்னு ஒருத்தனுக்கு சர்டிபிகேட் கொடுத்தியே, சாரா வேண, அவனை பத்தி தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.